ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டின்னர் ரெசிபி தேங்காய் பால் ரொட்டியும் பன்னீர் மசாலா கிரேவியும் செய்யலாம் வாங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு ரொட்டி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் மைதா, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் ஒயிட் சுகர், அப்புறம் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. மாவை சப்பாத்தி போல் திரட்டி சூடான தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி 2 புறமும் வேக விட்டு எடுத்துக்கணும். இப்போ ரொட்டி தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பன்னீர் மசாலா கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 துண்டு இஞ்சி, 5 பூண்டு பல், ஒரு சின்ன சைஸ் துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து கிளறிக்கணும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விடணும். பிறகு சுகர் 1 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை சேர்த்து மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வேக வச்சுருங்க. மூடி எடுத்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா பன்னீர் மசாலா கிரேவி தயார். தேங்காய் பால் ரொட்டியோடு சாப்பிட ஒவ்வொரு பைட்லேயும் மேஜிக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.